ஹாய் நண்பா நம்பிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிற அகர் அகர் வச்சு ஜெல்லி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் அகர் அகர் எடுத்திருக்கேங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது பவுட்ராகவும் கிடைக்குங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேங்க. அது நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா நான் அப்புறமா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அகர் அகர், இதை சேர்த்துக்கலாங்க. அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையணும், ஃபுல்லாக மெல்ட் ஆகணுங்க. அது நல்லா கரைஞ்சி அதுவும் தண்ணி மாதிரியே ஆகணுங்க. அது ஃபுல்லாக கரைஞ்சாதான் ஜெல்லி நம்மளுக்கு சூப்பராக வரும். அதனால் கலரி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கொதித்து அதுவும் பால் மாதிரி பொங்கி வரும். சிம்லேயே வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருங்க. இது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இது வந்து நீங்கள் சம்மர் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. நல்லா கொதிச்சிட்ருங்க. இப்போ நான் இதை வந்து இந்த பாலில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கரையாமல் இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே நின்றுடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டுடுறேன். எல்லாத்தையுமே நான் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுக்கிறேங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இறக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இதை இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. செட் ஆன உடனே ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி கலர்ஃபுல்லான ஜெல்லி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் அகர் அகர், சுகர், பால் இது மட்டுமே நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.